இப்போ மீன் மக்கர் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருள் இதில் இருக்குது. மீன் மக்கரை கழுவி வச்சுருக்கேன். ஈராஞ்சம், மிளகா, தக்காளி, உணவு. தேவையான அளவு எண்ணெய், கடுகு, பிரியாணி தேவையானது. இது நல்லா பொன்னிறாகட்டும். இப்போ நல்லா பொன்னிறாகவே ஆகிட்டு இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 டீஸ்பூன் மசாலா, மல்லி மசாலா 1.5 டீஸ்பூன் சேர்த்த பிறகு மிளகாய்த்தூள், வீட்டிலேயே இடித்து வச்ச மிளகாய்த்தூள் சேர்த்த பின் நல்லா வதக்கவும். சேர்த்த பின் மீன் மக்கரை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் மீன் மக்கர் எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீன் மக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு வதக்காய் நல்லா நல்லா வதக்கிக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் 1/2 கிளாஸ் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் 1/2 கிளாஸ் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கிண்டிட்டு மூடி வைக்கணும். அப்போ நல்லா வதங்கிடும். தண்ணி வைக்கணும் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ மூடி வைக்க வேண்டியது. இந்த ஸ்டேஜில் இருக்கையில் இடித்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்ன பிறகு மூடி வைக்க வேண்டும். பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து தேங்காய் எல்லாம் சேர்த்து பரிமாற வேண்டும். இப்போ திறந்து பார்க்கணும். நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணியும் வற்றிருக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் கிண்டுங்க, வதக்கணும்.
இதுக்கு வந்து தேங்காய் நீங்கள் அரைச்சினாலும் தேங்காய் பாலாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் துருவி தேங்காய்னாலும் சேர்த்துக்கலாம். நான் துருவி தான் எடுத்துருக்கேன், துருவியே சேர்த்துக்கலாம். இப்படி நீங்கள் சாப்பிட்றதுனால மட்டன் டேஸ்ட்டுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் மட்டன் தான் சமைக்கணும், அதனால் எடுக்க முடியலன்னா இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல பதத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் தேங்காவை சேர்த்துக்கணும். ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இப்படி தேங்காவை அரைச்சி சேர்க்கறதுனால இப்படி துருவி சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லது. அதை அரைச்சினாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அடியே சுத்தையும் அடுப்பில் அப்படியே வச்சுக்கோங்க. மீன் மக்கர் கிரேவி ரெடி. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரசசாதம். ரசசாதத்துக்கு அட்டகாசமான சைடிஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மீன் கிரேவி ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராமத்து ஸ்டைல் கிரேவி ரெடி. அவ்வளோதான், நம்ம பரிமாறிக்கலாம்.